இந்த பூஜைக்கு எத்தனை நாள் இருந்தாலும் அதுக்கு முன்னாடி நாள் தான் நமக்கு சுத்தம் பண்ணுறதுக்கே மைண்ட் செட் வரும். சரி எப்படியோ சாமிக்கு புக்கெல்லாம் வச்சு கும்பிடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு புக் ஷெல்ஃபில் இருந்தே க்ளீனிங் ஆரம்பிச்சாச்சு. புக்ஸு, ஒப்பனை ஜாமான்கள், கேஜெட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக்ஷனுக்கும் ஒரு செல்ஃப் வச்சு கொடுத்ததுக்கப்புறம் அடடா நம்ம செல்ஃபாக அது நீட்டாக அப்படியே பளிச்சுன்னு இருந்தது. அடுத்த செக்ஷன் இந்த மளிகை ஜாமான் தான். நம்ம வீட்டு கிச்சனில் இடம் கம்மியாக இருக்கிறனால இந்த மளிகை ஜாமான்லாம் இப்படி தான் பெட்ரூமில் போட்டு கூச்சி வச்சுருப்போம். அதை அப்படியே எடுத்து அரிசி மூட்டையெல்லாம் பின்னாடியோ வேணுங்கிற ஜாமான்லாம் முன்னாடி வச்சதுக்கப்புறம் தான் நம்ம வீட்டில் இவ்வளோ மளிகை ஜாமான் இருக்கா அப்படின்ட்டு பார்க்கவே ஆச்சரியமாக இருந்தது. க்ளீனிங்லேயே ரொம்ப கஷ்டமான விஷயம் இந்த ஜன்னலை க்ளீன் பண்ணுறது தான். அதுவும் இந்த ஹால் ஜன்னலை கட்டாயமாக க்ளீன் பண்ணோம் அப்படிங்கிற நிலைமையில தான் இருக்கேன். ஏன்னா நம்ம குயில் இருக்கால எப்போ பார்த்தாலும் இங்கே தான் சுற்றிட்டு இருக்கா. அதனால் அதை டீப் க்ளீன் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த கேஜெட் எடுத்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். படத்து நுழைஞ்சு போச்சு. சரி நம்ம கை தான் உதவின்னு சொல்லிட்டு அதையும் சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. நடுவில் ஒரு டைம் அவுட்டு வாட்டர் பிரேக் எடுத்துகிட்டு கிச்சன் க்ளீனிங்கில் போயாச்சு. நம்ம கிச்சனை எப்போயுமே ஓரளவுக்கு நீட்டாக தான் மெயின்டைன் பண்ணுவேன். அதனால் கவுண்டர் டாப்பும் ஷெல்ஃபு இதெல்லாம் மட்டும் க்ளீன் பண்ணி அப்படியே டடா அப்படின்னு புதுசு போல் மாற்றியாச்சு. ஒரு வழியாக க்ளீனிங்கும் முடிஞ்சிச்சு. க்ளீன் பண்ணுறப்போ காணாம போன பொருட்களும் கிடைக்கிறத விட எனக்கு இவ்வளோ காசு கிடச்சிதுங்க. இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணுறப்பெல்லாம் உங்கள் வீட்டில் உங்களுக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போங்க. அப்படியே மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாட்டா பாய்.